வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த ஸ்லிங் பேக் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இந்த பேக் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்து ஸ்லிங் பேக்லேயே வந்து கொஞ்சம் சின்னதாக ஹேண்டில் கொடுத்து சின்னதாக ஒரு பேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேக்கோடைய மினி வெர்ஷன் தான் இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் திக்கான யான் எடுத்திருக்கேன் அண்டு 6mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். அது வந்து நான் பர்ஸ் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த த்ரெட்டு எந்த ஹூக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான சைஸில் தான் உங்கள் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் மினி வெர்ஷன் போடுறேங்கிறதுனால நான் ஒரு 10 செயின் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, 10 செயின் போட்டாச்சு. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் க்ரோஷேஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி நல்லா தாங்கும். எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு கேப் விழாது. நல்லா இருக்கும், பேக் வந்து சூப்பராக இருக்கும், லைஃப் வரும், நல்ல லைஃப் வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து பாட்டம் பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நான் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேக்கோடைய பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதையே தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரோஸ் போட்டிருப்பேன். நார்மலாக சின்ன நூல் தான் இல்லையா, அது மெலிசா நூல் தான் இல்லையா, அதனால் நான் ஒரு 30 ரோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு பாட்டம் எவ்வளோ சைஸ் தேவையோ அது அளவுக்கு போட்டுட்டு வந்துருங்க. இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 5 ரோ போட்டிருக்கேன். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி இப்போ வந்து நம்ம இப்படி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். கார்னர் வரும்போது ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி அதே மாதிரி இந்த சைடு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். இது நீங்கள் வந்து ஓவல் பேஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ இப்படி செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது நம்ம ஷூ பேஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து டர்ன் பண்ணி கூட கொண்டு வந்து நீங்கள் ஓவல் பேஸ் கூட போட்டு இந்த பேக்கை போடலாம், அழகாக இருக்கும். இந்த மாதிரி கார்னர்ஸ் வரும்போது செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் கொண்டாந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3. உங்களுக்கு உங்களோட நூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பஃப் ஒரு லாக் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் 3. ஓகே, ஒரு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்பேஸில் இதை தான் நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரோ மட்டும் இல்லை, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை ரோ ஹைட் நமக்கு தேவையோ அது வந்து நான் இது தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பஃபோடைய மேலே இருக்க அந்த ஸ்டிச்சில் கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி வந்துக்கலாம். வந்துட்டு இப்போ இது உள்ளே தான் நம்ம பஃப் போட போகிறோம். ஒரு லாக் திருப்பி இருக்கிற ஸ்பேஸஸில் எல்லாத்துலேயுமே வந்து பஃப் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். இது வந்து உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ வந்து நம்ம இதையே தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வாங்க. அடுத்தது நம்ம மேலே ஹேண்டில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக வந்து நான் 5 ரோ போட்டிருக்கேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹைட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஸ்பேஸில் அண்ட் அந்த டாப் ஆஃப் த பஃப்பில் அண்ட் ஸ்பேஸில் அண்ட் இந்த டாப் ஆஃப் த பஃப்பில் இதே தான் வந்து ஒரு 5 ரோக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது குட்டி பேக் தான் இல்லையா, அதனால் நான் வந்து எனக்கு 2 ரோ மட்டும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 5 ரோஸ் இல்லை 6 ரோஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இது போடுவோம் இல்லையா, மடிப்பு மாதிரி வந்துச்சு இல்லையா.
ஓகே, இந்த ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குல்லையா, இது வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரெக்டாக மிடில் ஆஃப் தி 10 ஸ்டிச்சை மட்டும் நான் கவுண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த பக்கம் முடிச்சுட்டு மிடில் ஆஃப் த ஒரு 5லேருந்து 6 ஸ்டிச் வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மிடில் இருக்கிற 8 ஸ்டிச்சை மட்டும் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பஃப் போட்டு ஒர்க் பண்ணலாம். அது வந்து உங்களோட விஷயம் தான். ஓகே, வந்து ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் 8 ஸ்டிச்சு தான் எடுத்திருக்கேன். ஓகே, த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு செயின் 3. ஓகே, ஒரு ஸ்பேஸஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து நான் ரொம்ப குட்டி பேக் தான் பண்ணுறேன் இல்லையா, அதனால் நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்லேயே வந்து பஃப் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெரிய பேக் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். அதனால் பஃப் ஒர்க் பண்ணுறத ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு பஃப் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் ஒரு செயின் 3 பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி கடைசி ஸ்டிச் வரும்போது ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, நான் 6 ஸ்டிச்சில் வந்து பஃப் போட்டிருக்கேன். அண்ட் கடைசி இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் வந்து இதில் செயின் 3 அண்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பஃப் மேலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, செயின் 3 பண்ணிக்கலாம். எல்லா பஃப்புக்கும் சென்டரில் ஒரு பஃப்பு 2 அண்ட் 3 ஒரு லாக், அந்த மாதிரி போட்டுகிட்டே வரப்போகிறோம். வந்துட்டு இந்த கடைசியாக இந்த பஃப் மேலே வந்து ஒரு செயின் 3, அதாவது தட் இஸ் டபுள் க்ரோஷே. இதை தான் வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அதாவது உங்களுக்கு எத்தனை ரோ வந்து ஃப்ரண்ட்டில் கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் இதையே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3. ஓகே, இதை போட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஓகே, நான் கடைசியாக வந்து 3 முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ, இது சின்ன பேக்குன்றதுனால 3ல் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் 4ல் முடிச்சிருப்பேன். கரெக்டாக வந்து நான் இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த செயின் 3 ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு அதில் இப்போ நான் த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு அந்த செயின் 3யோட அந்த ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் 3 மேலே 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இந்த ஸ்பேஸில் 1 செயின் 3 ஸ்பேஸில் 2 அண்ட் இந்த சென்டர் கேப்பில் 1. ஓகே, இப்போ செயின் 3 ஸ்பேஸில் 2. இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அண்டு இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம மேலே பஃப் மேலே 1, பஃப் சென்டரில் 1, பஃப் மேலே 1, பஃப் சென்டரில் 1, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இங்கே பஃப் மேலே 1 அண்டு கார்னர் வந்தாச்சு. ஒரு செயின் பண்ணிவிட்டு இதில் 2, இந்த ஸ்பேஸில் 1 அண்டு செயின் 3ல் 2, அந்த கார்னர் ஸ்பேஸில் 1. ஓகே, செயின் 3ல் 2, இந்த கார்னரில் 1. ஓகே, இப்போ கொண்டு வந்து கடைசியாக இந்த டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு வந்து கடைசியாக இந்த செயின் 3 அந்த கார்னர் போட்டோன்னே அதில் கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், செயின் 1 பண்ணிவிட்டு அதே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கார்னர் மேலே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதில் தான் இப்போ நான் வந்து ஷெல் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
that is 5 double crochet 3 4 and 5 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு வந்து இந்த கார்னர் அந்த போட்டோம் இல்லையா ஒரு சிங்கிள் crochet, அதில் கொண்டு வந்து நான் ஒரு சிங்கிள் crochet போட்டிருக்கேன். திருப்பி இந்த கார்னரில் இருக்கிற சிங்கிள் crochetல ஷெல்லு 3 4 and 5. இப்போ டாப் ஸ்டிச் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இல்லையா, நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இதில் ஒரு சிங்கிள் crochet அண்ட் இந்த ஸ்டிச்சில் சென்டர் ஸ்டிச் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இப்போ ஷெல் ஒர்க் பண்ணுறேன். 1 2 3 4. ஓகே, இங்கே வந்து 5 இல்லைன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 6 7 கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் கொண்டு போய் நம்ம ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் வந்து இந்த சைடும் 2 ஷெல் போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு வாங்க ஹேண்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.